ஒரு பிரகாசமான பள்ளி காலை விளையாட்டு மைதானத்தில் இனியாவும் மீராவும் சிரித்துக்கொண்டே விளையாடினார்கள். மதிய உணவை பகிர்ந்து சாப்பிட்டார்கள். ஊஞ்சலில் சேர்ந்து ஆடினார்கள். நாம் எப்போதும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் என்று இருவரும் உறுதியாய் சொன்னார்கள். அவர்கள் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கூட கட்டிக்கொண்டார்கள். அந்த நட்பு மிகவும் வலிமையானது போல தோன்றியது. ஒரு நாள் ஆசிரியர் அறிவித்தார், பேர் டிராவிங் காம்பெடிஷன். ஒவ்வொருவரும் ஒரு கூட்டாளியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இனியா நம்பிக்கையுடன் உடனே மீராவை நோக்கி திரும்பினாள். ஆனால் அவள் பேசுவதற்குள் மற்றொரு மாணவி முதலில் மீராவிடம் கேட்டாள். மீரா சிறிது தயங்கினாள். பின்னர் மரியாதையாக சம்மதித்தாள். அந்த நொடியில் இனியாவின் சிரிப்பு மெதுவாக மங்கியது. அவள் என்னைக் கூட காத்திருக்கலையே என்று மனதில் நினைத்தாள். பிறகு மீரா பேச முயன்றாலும் இனியா கைகளை மடக்கிக் கொண்டு விலகி நடந்து சென்றாள். அடுத்த நாள் மதிய நேரத்தில் இனியா வேறொரு தோழியுடன் அமர்ந்தாள். மீரா குழப்பமாகவும் சோகமாகவும் பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்தார்கள். ஆனால் யாரும் பேசவில்லை. அந்த மௌனம் சிறிய தவறை பெரியதாக மாற்ற ஆரம்பித்தது. அன்று வீட்டிற்கு வந்த இனியா சோகமாக இருந்தாள். அவளது தம்பி அவள் முகத்தை கவனித்தான். அவன் அமைதியாக தனது சாக்லேட்டின் பாதியை அவளிடம் நீட்டினான். இனியா சிறிது சிரித்தாள். ஆனால் மனம் இன்னும் கனமாகவே இருந்தது. அம்மா மெதுவாக கேட்டார். என்னாச்சு? கண்ணீர் கலந்த குரலில் இனியா அனைத்தையும் சொன்னாள். அம்மா அமைதியாக கேட்டார். மீரா உன்னை வேண்டாம் என்று சொன்னாளா? இனியா நிமிடமே யோசித்தாள். இல்லை, அம்மா மெதுவாக சொன்னார். சில சமயம் நாம் உண்மையை கேட்காமல் மனதில் முடிவு செய்து விடுவோம். அடுத்த நாள் பள்ளியில் இனியா மீராவை மீண்டும் புறக்கணிக்க முடிவு செய்தாள். ஆனால் ஒரு கிளாஸ் ஆக்டிவிட்டியில் ஆசிரியர் தவறுதலாக அவர்களை மீண்டும் ஜோடியாக அமர வைத்தார். இருவரும் தயக்கத்துடன் அருகில் அமர்ந்தனர். அவர்களின் முழங்கைகள் மெதுவாக மோதிவிட்டது. இருவரும் ஒரே நேரத்தில் சாரி என்று சொன்னார்கள். ஒரு சிறிய சிரிப்பு வந்தது. அந்த நொடியில் சுமை கொஞ்சம் குறைந்தது. முடிவில் மீரா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். இனியா, நீயே என்னிடம் கேட்கவே இல்லை. நீ வர விருப்பம் இல்லை என்று நினைத்தேன். இனியா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நான் கேட்கப் போனேன். ஆனால் முன்னாடியே அவள் கேட்டுட்டாள். இருவரும் ஒரே விஷயத்தை உணர்ந்தார்கள். இது சண்டை இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே. போட்டி வேறு வேறு குழுக்களில் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகமளித்தார்கள். முடிவுகள் அறிவிக்கும்போது அவர்கள் இருவரும் சத்தமாக ஒருவருக்கொருவர் சீர் செய்தார்கள். பள்ளி முடிந்த பின் ஒரு மரத்தின் கீழ் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். இனியா சொன்னாள், அடுத்த தடவை நான் கேட்காமல் யோசிக்க மாட்டேன். மீரா சிரித்தாள். நானும் காத்திருப்பேன். அவர்கள் மீண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டார்கள். அன்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நட்பு என்றால் ஒருபோதும் சண்டை வரக்கூடாது என்பதல்ல. நட்பு என்றால் பேசிக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், மன்னிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான். சில If you enjoyed this நேரங்களில் video, please மௌனம் like, சிறிய share, and தவறுகளை subscribe for பெரியதாக more amazing மாற்றும். content. ஆனால்